श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஒரு சமயம் கருடாழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். அதை பெருமாள் கிட்ட கேட்டாராம். அந்த பெருமாள் அதை நிவர்த்தி பண்ணியிருக்கார். என்னன்னா, கருடாழ்வார் கேட்குறார், நம்ம பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பித்ருக்களுக்கு எங்களை போல சரீரங்கள் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பொழுது நம்ம கொடுக்குற பிண்டங்களை எப்படி ஏற்றுப்பா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பெருமாள் பதில் சொல்கிறார், கருடா, நீ சொல்கிற மாதிரி பித்ருக்களுக்கு மனிதர்கள் போன்ற உடம்பு கிடையாது. அது நீ சொல்கிறது சரிதான். ஆனால் ஸ்ரார்த்தம் பண்ணுற பொழுதோ நம்ம சுவாமிகளாக வரிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாமிகளாக நம்ம யாரை வரிக்கிறோமோ அவளுக்குள்ள பித்ருக்கள் அனுரூபமாக இருப்பா. அதனால தான் அவளை நம்ம சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவளுக்கு ஸ்ரார்த்தத்துக்கு உண்டான இதெல்லாம் அவளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம போடுற அந்த பரிமாறுற பதார்த்தங்கள் எல்லாம் பித்ருக்கள் மூலமாக அந்த சுவாமிகள் அதை ஸ்வீகரிச்சுக்கிறான். இதை உனக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளேன். ராமன் காட்டுக்கு போயிடுறான். அப்போது ராமன், லக்ஷ்மணன், சீதை எல்லாரும் காட்டில் இருக்கா. அந்த சமயத்தில் தசரதன் இறந்துட்டார் அப்படிங்கிறது ராமர் காதுக்கு எட்டுறது. அப்போது ராமர் அந்த காட்டில் இருக்கிற எளிமையான காய்கறிகள், அங்கே கிடைக்கிற கிழங்குகள், கனிகள், அதை கொண்டு தான் அவளுக்கு பிண்ட பிரதானம் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாம் அங்கே இருக்க காய்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தளிகை பண்ணியாட்டா. தளிகை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சுவாமிகள்லாம் கிரகத்துக்கு வர, ஸ்ரார்த்தம் பண்ணுற கிரகத்துக்கு வந்தபோது சாப்பிட உட்கார்ற பொழுது பார்த்தா சீதா தேவிக்கு அப்படியே தன்னுடைய மாமனார், அவருக்கு அப்பா அப்படின்னு அந்த 3 தலைமுறைக்காராலும் உட்கார்ந்துருக்கிறதா சீதைக்கு கண்ணு முன்னாடி பிரத்யட்சமாக தெரியுது. அவளை பார்த்த உடனே சீதைக்கு ஒன்றுமே புரியல. வந்திருக்கிறவா எல்லாரும் நம்ம மாமனார், அப்பா அந்த மாதிரி வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவாள்லாம் ராஜாக்களாக இருந்தவா. இவாளுக்கிட்ட நம்ம இப்படி மரவுரி தரிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த வஸ்துக்களை கொண்டு நம்ம சமையல் பண்ணி வச்சுருக்கோமே, எப்படி முன்னாடி நம்ம இந்த வஸ்திரம் தரிச்சுட்டு போகிறது, இந்த சாதாரண சமையலை அவளுக்கு எப்படி நம்ம போடுறது? பித்ருக்கள்ன்ற இதில் தெரியல, தன்னுடைய மாமனார் அவருக்கு அப்பான்ற ஒரு எண்ணம் சீதைக்குள்ளே வந்ததுனால அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் வந்துட்டா. அப்போது முனிவர்களை தானே கூப்பிட்டுருந்தா, இவாள்லாம் வந்திருக்காளே அப்படின்னு அவளுக்கு சீதைக்கு மனசில் ஒரு எண்ணம். என்ன பண்ணுற, டக்குன்னு அண்ணன்ட்ட போயிட்டா. சரி, வந்தவா எல்லாரும் உட்காந்துருக்கா, இவாளுக்கெல்லாம் பரிமாறணுமே அப்படின்னுட்டு பார்த்தா சீதையை எங்கே பார்த்தாலும் தேடுறா. காணவே காணோம், எங்கேயுமே சீதையை காணோம். மணி ஆயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராமனுக்கு. சரின்னு ராமரே எல்லாருக்கும் பரிமாறிடுறாராம். பரிமாறி அன்னைக்கு உண்டான அந்த கிரமத்தில் எல்லாத்தையும் பண்ணி அந்த எல்லாரையும் அனுப்பிச்சுட்டாராம். ஸ்ரார்த்தத்துக்குன்னு அந்த போக்தான்னு சொல்லுவா அவளை. அந்த சுவாமிகள் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டார். வேலை முடிஞ்சிருக்கு. போயிட்டான். போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா
சீத்தை ராமர்கிட்ட வந்து, எல்லாரும் நீங்கள் முனிவர்களை தானே கூப்பிட்டுருந்தேள், ஆனால் வந்தவா எல்லாரும் உங்கள் அப்பா அவருக்கு அப்பான்னு எல்லாரும் உட்காந்துருந்ததை பார்த்த உடனே எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுத்து. இந்த மர உரியோடு நம்ம எப்படி அவளுக்கு பரிமாறுறது? அது மட்டும் இல்லை, அவள ராஜாக்கள், அவளுக்கு இந்த சாதாரண உணவுகளை நம்ம எப்படி பரிமாறுறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி சஞ்சலம் வந்துடுத்தோ. அதனால தான் நான் இங்கேருந்து போயிட்டேன் நான் அப்படின்னு சொன்னான். அப்போது ராமர் சொல்கிறாராம், நம்ம வந்து சுவாமிகளாக யாரை கூப்பிடுறோமோ அந்த போக்தாக்கள் நம்ம பித்ருக்கள் தான் வாழலாம். அவளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி நம்ம பித்ருக்கள் நம்ம கொடுக்குற உணவுகளை சாப்பிடுவா அப்படின்னு சொன்னதும் எனக்கு என்ன, சீதைக்கு எனக்கு அவளெல்லாம் பார்த்த உடனேயே ஒரு மாதிரியாக எடுத்து, அதனால தான் அவள் எதிர்த்த மாதிரி நான் நிற்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாள். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம பித்ருக்கள்னு யாரை கூப்பிடுறோமோ, பித்ருக்களுக்கு தவசம் பண்ணுற பொழுதும் சுவாமிகளாக நம்ம யாரை கூப்பிட்டு வரிக்கிறோமோ அவள் உடம்புக்குள்ள அன்னைக்கு சிரார்த்தத்துக்கு உண்டான பித்ருக்கள் அவளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி அவள் மூலமாக தான் இந்த உணவுகளை அவள் ஸ்வீகரிச்சுப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அதனால் நம்ம இந்த சீதா ராமர் ஸ்ரார்த்தம் பண்ணின இந்த விஷயத்திலிருந்து நம்ம இந்த பித்திருக்கள் விஷயத்தை தெரிஞ்சின்றோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.